வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் மீதான வரி சுமையை ஜிஎஸ்டி குறைக்கும், மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி உறுதி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக திமுக போராட்டம். கதிராமங்கலத்திற்கு இன்று செல்கிறார் ஸ்டாலின். பாரதிய ஜனதா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக புகார். குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கண்டனம். பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து நிதி உதவி. ஹுரியத் மாநாட்டு கட்சி வழக்கறிஞர் கைது. மக்கள் மீதான வரி சுமையை குறைக்கும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழக அரங்கத்தில் ஜிஎஸ்டி விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி 17 வரிகளை ஒருங்கிணைத்து ஒரே வரியாக ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரி செலுத்துவதன் மூலம் ராணுவத்திற்கான பங்களிப்பை மக்கள் அளிக்க முடியும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். This reform and brought all governments of the center and state together. Several issues have been raised in the course of the day. I am conscious of various difficulties. That's why we are interacting. We will learn with every day. There are areas where the representations made to us are self-serving. But at the end of the day, we are going to consider each one of them with an open mind so that we are able to bring about in this country as good a GST which serves the larger interest of the people of this country. இந்த விழாவில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒட்டுமொத்த இந்தியாவும் முடிவெடுத்த பின்னர்தான் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தொழில்துறையில் முதலிடத்தில் உள்ள தமிழகம் ஜிஎஸ்டியை ஆதரித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். ஜிஎஸ்டி கவுன்சில் 19 முறை ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து ஒவ்வொரு அம்சமா பார்த்து பேசி மெஜாரிட்டி ஒப்பீனியன் மாத்திரம் இல்லை, இதுல கன்சென்சஸ் மூலமா தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த முறையில் 29 மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிக்கிட்டு கன்சென்சஸ் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு பெரிய முடிவு தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் கோரிக்கை தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பரிசீலிப்பதாக கூறியதை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். தீப்பெட்டி, பட்டாசு தயாரிப்பு, ஜவுளித்துறை உள்ளிட்ட துறைகளில் விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டார். I also request the Honorable Union Minister to consider favorably Tamil Nadu government's request for exempting the state from NEET. Large number of people in our state depend on sectors like textiles, fireworks, matchworks and MSME for their employment and livelihood. I once again reiterate that our demands relating to these sectors may be considered favorably. சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஜிஎஸ்டி விளக்க கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை கிண்டியில் உள்ள ரமடா பிளாசா பிஆர் கிராண்ட் ஹோட்டலில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது. இதற்கு தலைமையேற்க வந்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை எஸ்ஆர்எம் குழுமத்தின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மேலும் எஸ்ஆர்எம் குழுமத்தின் சேர்மன் ரவி பச்சமுத்துவும் அருண்ஜேட்லியை பூங்கொத்து அளித்து வரவேற்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் தொழிலதிபர்களுடன் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் வர்த்தக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக தொழிலதிபர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை அவர்கள் கேட்டறிந்தனர். பின்னர் நகைக்கடை வணிகர் சங்க தலைவரான ஜெயந்திலால் தங்கம் இறக்குமதி மீதான வரியை குறைக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் மனு அளித்தார். இது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கோம்.
முதல் கட்டமாக தங்கத்தின் மீது உள்ள 3% வரிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கை 10% இறக்குமதி வரி உள்ளது. அதன் காரணமாக கடத்தல் தங்கம் அதிகமாக உள்நாட்டில் வர வாய்ப்பு இருக்கிறது. அதை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவரும் அது குறித்து பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சந்தித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆதரவு தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக கிராம மக்கள் கடந்த 2 மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கடந்த மாதம் 30ஆம் தேதி ONGC குழாய் வெடித்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்தது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று கதிராமங்கலம் செல்லும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறார். குஜராத் மாநில காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கட்சி மாறுவதற்காக ஒவ்வொருவருக்கும் தலா 15 கோடி ரூபாய் வழங்குவதாக பாரதிய ஜனதா பேரம் பேசி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. குஜராத் மாநில காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களில் சிலர் கடந்த சில நாட்களாக அக்கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் சேர்ந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 42 பேர் பெங்களூருவுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அங்குள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் குஜராத் காங்கிரஸ் MLAக்கள் செய்தியாளர்கள் முன்பு அணிவகுப்பு நடத்தினர். அப்போது பேசிய MLAக்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வரும் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக குஜராத் மாநில தலைமைச் செயலரிடம் முறையிடப் போவதாக தெரிவித்தனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து நிதியுதவி பெற்ற வழக்கில் ஹூரியத் மாநாட்டு கட்சியின் தலைவர் கிலானியின் நெருங்கிய கூட்டாளி தேவிந்தர் சிங் பெகலை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வன்முறையை தூண்டுவதற்காக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்புகள் காஷ்மீரில் உள்ள அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி வருவதாக புகார் கூறப்பட்டது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட தேசிய புலனாய்வு அமைப்பு அலுவலர் ஜம்முவில் உள்ள வழக்கறிஞர் தேவிந்தர் சிங் பெகல் என்பவரின் வீட்டில் முனைப்பான சோதனை மேற்கொண்டனர். இதில் கோடிக்கணக்கான ரூபாய், காஷ்மீரில் வன்முறையை தூண்டும் பிரசுரங்கள், ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. பின்னர் தேவிந்தர் சிங் பெகல் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய அந்த தேசிய புலனாய்வு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தேவிந்தர் சிங் பெகல், பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானியின் நெருங்கிய நண்பர் என்றும் இவரின் வங்கிக் கணக்குகளில் பாகிஸ்தானில் இருந்து பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். குஜராத் கடற்பகுதியில் 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை கடலோர காவற்படையினர் பறிமுதல் செய்தனர். குஜராத் கடல் பகுதியில் சரக்கு கப்பல் ஒன்றில் ஹெராயின் போதைப் பொருள் கடத்துவதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கடலோர காவற்படையினர் விரைந்து சென்று அந்த கப்பலை சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். அப்போது மீன்பிடி வலைகளில் பயன்படுத்தப்படும் மிதவைகள் போல் ஹெராயின் போதைப் பொருட்களை கட்டி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். சுமார் 3500 கிலோ எடையுள்ள ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதன் பன்னாட்டு மதிப்பு 3500 கோடி ரூபாய் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கப்பலும் சிறைப்பிடிக்கப்பட்டது. लोकल इसमें शायद कुछ लोग हैं जिनका मोबाइल इंटरसेप्ट किया गया है, तो वो अभी जो है एजेंसीज हैं, दे आर वर्किंग ऑन इट. ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்று ஒரு நாளில் மட்டும் மின்னல் தாக்கி 11 பேர் பலியாகியுள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பட்ராக், பாலாசோர், கேந்திரபாரா உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் மின்னல் தாக்கி 11 பேர் பலியாகினர். தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின. அங்கு மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட ஒடிசா பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்பு உடைமைகளை இழந்த மக்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார். 17 ग्राम पंचायत, लगभग 40 गांव, 1 लाख से ज्यादा लोग इसमें अफेक्टेड हुए हैं. बहुत दिनों के बाद इस प्रकार की एक बड़ा कट हुई है, घाई यहाँ कहते हैं, वो हुई है. लोगों को रिलीफ दिया जाए, लोगों को रेस्टोरेशन किया जाए. जो यहाँ की देखिए ये सब जहाँ हम चल रहे हैं, ये बहुत बड़ा खेत है. தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் தேர்தல் முடிவு அறிவிப்பு. 3ஆம் முறையாக தலைவரானார் விக்ரமன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. விவசாய கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், மணல் விற்பனையில் முறைகேடு நடைபெறுவதாக புகார்கள் வருவதால் அதனை தமிழக அரசு முறைப்படுத்த வேண்டும் என்றார். இசைக்கருவி அவர் மீட்ட தெரிந்தவர், அவர் மீட்டும் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம், அதில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருந்தோ அதை அப்படியே சிலையாக கொண்டு வந்திருக்கார். அப்துல் கலாம் அவர்களை ஒரு விவாத பொருளாக மாற்றுவதற்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்துல் கலாம் அவர்கள் மீது உண்மையிலேயே இவர்களுக்கு பாசம் இருக்குதுன்னு சொன்னா இது ஒரு விவாதமாகவே அவங்க மாற்றிருக்க மாட்டாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழுவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். அப்போது மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக இருப்பது அவசியம் என தெரிவித்தார். 3 நாட்களுக்கு முன்னால் மீனவர்களுக்காக 200 கோடி ஒதுக்கப்பட்டது என்று சொன்னார். அதே மாதிரி நீங்க படகுகள்ல 80 லட்சம் என்றால் அதில் 40 லட்சம் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது, 16 லட்சம் மாநில அரசின் பங்கு இருக்கிறது. அதனால 2 மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்தால்தான் மக்களுக்குள்ளது சரியா கிடைக்கும். தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் 3வது முறையாக இயக்குனர் விக்ரமன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை வடபழனியில் உள்ள மியூசிக் யூனியன் அலுவலகத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற 2300 பேரில் 1601 பேர் மட்டுமே வாக்களித்தனர். நேற்று மாலை 6 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணும் பணி காலை வரை நீடித்தது. முதற்கட்டத்தில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இயக்குனர் விக்ரமன் 1532 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதேபோல் செயலராக RK செல்வமணி, பொருளாளராக பேரரசுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உறுப்பினர்களின் கோரிக்கைகள் 6 மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். 2500 உறுப்பினர்களை இவங்களுடைய சகோதரர்களாக தான் நினைக்கிறோம், அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ எலெக்ஷனில் ஏற்று நின்றவர் கூட நாளைக்கு எங்கிட்ட சகஜமாக பேசிகிட்டு இருப்பார். அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரையும் அனுசரித்து ஒரு சகோதரத்துவத்தோடு தான் செயல்பட்டு இருக்கோம். அதனால் அவர்களையும் யாராவது ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் இணைந்து ஒற்றுமையோடு செயல்படுவோம். நான் சொல்லவே மாட்டேன், சொல்லாமல் தான் செஞ்சுட்டு இருப்பேன். எல்லாமே நான் வர வாரங்களில் பாருங்கள், நிறைய நல்லது செய்வோம் நிச்சயமாக. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் தலைவராக திரு விக்ரமன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அதே போல் பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். நிச்சயமாக கடந்த 4 ஆண்டுகளைப் போலவே இந்த 2 ஆண்டுகளும் மிகச் சிறப்பான சேவையை நாங்கள் அவருக்கு புரிவோம். இந்த முறை நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. ஏற்கனவே எங்கள் நிர்வாகம் செய்த ஒரு நற்பணி மனசை வச்சு இந்த பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இன்னும் பொறுப்பு எங்களுக்கு கூடியிருக்கு. ஒரு பொறுப்புள்ள பொறுப்பாளராக நான் செயல்படுவேன். எம்மதமும் சம்மதம் எனும் எண்ணத்தில் வாழ்ந்த டாக்டர் அப்துல் கலாமை ஒரு மதத்திற்கு சார்பானவர் என சித்தரிப்பது அவரை இழிவுபடுத்தும் செயல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பழங்குடியின வாழ்வுரிமை மாநாடு வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வந்த அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வில்லியனூரில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அவர் நாகை மாவட்டத்தில் 45 கிராமங்களை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்ததால் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படும் என தெரிவித்தார். மத்திய அரசு தனது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தமிழக அரசை அச்சுறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அப்துல் கலாம் அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்கிற அடிப்படையில் ஒரு தலைசிறந்த மனிதநேயராக வாழ்ந்தவர். அவரை ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்துக்குள் சுருக்க நினைப்பது குறுகிய எண்ணமாகும். எனவே பகவத்கீதையும் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். கரூரில் நேற்றிரவு 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வீட்டினுள் சிக்கியிருந்த மூதாட்டியை இளைஞர்கள் உயிருடன் மீட்டுள்ளனர். கரூரில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. மாலையில் வானத்தில் மேகமூட்டம் திரண்டு காணப்பட்டது. பின்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக கனமழை பெய்தது.
இதனால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. தெரசா நகரில் தாழ்வான பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் மழைநீர் புகுந்தது. அதில் சிக்கி மூதாட்டி ஒருவர் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். தகவல் அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மூதாட்டியை பத்திரமாக மீட்டனர். குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் கரூர் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த ஏரியா காந்திகிராமம் இந்த கரூர் ஃபுல்லாமே சரியான மழைங்க. பக்கத்தில் இருந்த வீடு கடை எல்லாமே தண்ணி நிரம்பி உள்ள வயசான பாட்டிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த பாட்டி அப்படியே எப்படியாவது 108க்கு ஃபோன் பண்ணோம். இன்னும் வர லேட் ஆயிடுச்சு. உடனே பசங்களாம் உள்ளே போய் தூக்கிட்டு வந்து காப்பாற்றி அந்த பாட்டி கரை சேர்த்து விட்டுட்டோம். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தெரசா கார்னரில் இடத்துல தண்ணி வந்து தேங்கி சென்ட்ரல் மேடத்து வழியாக போக முடியல. அடியில் இங்கே இருக்கவங்க இப்போ நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த சென்ட்ரல் மேடத்தில் ஒதுக்கி தண்ணியை ஒதுக்கியிருக்காங்க. அதை வழிவிட்டு செஞ்சுருக்காங்க. பயங்கர மழை பெய்தது. அதில் மழை பெய்யும் போதும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து சூழ்ந்துருச்சு. எங்கேயும் தண்ணி எந்த பக்கமும் பிரிக்க முடியாமல் ஒரு பள்ளமான பகுதிகளில் வந்து வெள்ளம் சூழ்ந்துருச்சு. இப்போ தண்ணி எங்கேயும் போக முடியாமல் இருக்குது. அது நாங்கள் வந்து தீயணைப்புத்துறையினர் வந்து அதோட பாதையை வந்து மாற்றி கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தெரசா ஸ்கூல் பக்கத்தில் இந்த தண்ணி சூழ்ந்துருக்கு. இதை நாங்கள் வந்து மீட்பு பணியில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று மாலை 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சமயபுரம், டோல்கேட், மண்ணச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல ஓடியதால் நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் உயரும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் ராயனூர் அருகே சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டிய லாரியை சிறைப்பிடித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வால்காட்டுப்புதூரில் சுப்புராயன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் நேற்றிரவு 2 லாரிகள் நின்று கொண்டிருந்தன. சந்தேகமடைந்த கிராம மக்கள் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது விளைநிலத்தில் 6 அடி ஆழத்திற்கு குழி பறித்து அதில் திருப்பூரிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாயப்பட்டறை கழிவுகளை சிலர் கொட்டிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து ஆத்திரமடைந்த மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து அதன் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். சாயப்பட்டறை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி கரூர் திண்டுக்கல் சாலையில் அவர்கள் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சாயப்பட்டறை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருப்பூர்ல இருந்து கொண்டாந்து சாய கழிவான மோசமான கழிவு நீரை கொண்டாந்து இந்த குழியில கெமிக்கலோட சேர்ந்த கழிவை கொண்டாந்து நீங்க கொட்டி குடிநீர் கெட்டு போற மாதிரி கொண்டாந்து நீங்க கொட்டியிருக்காங்க. இதை வன்மையான கண்டிக்கிறேன். கழிவு பூரா எடுத்துட்டு போயிடணும். திருப்பி ரிட்டனு அதெல்லாம் எடுத்துட்டு போனதான் இந்த லாரியை விடுவோம். அது வரைக்கும் எங்களோட போராட்டம் ஓயாது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற போர்க்கருவி மற்றும் ஊர்திகளை உள்ளடக்கிய அறிவியல் காட்சியை மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். ஆவடியில் மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் உள்ளது. இதன் வளாகத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் நினைவு நாளை முன்னிட்டு அறிவியல் காட்சி நடைபெற்றது. ராணுவம் உள்பட முப்படைகளில் பயன்படுத்தப்படும் போர்க்கருவிகள், ஊர்திகள், பீரங்கிகள் உள்ளிட்ட போர் தளவாடங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதனை மாணவர்கள் உள்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். ஆளில்லா போர் விமானம், நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் விளக்கினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி விளைநிலங்களை பாழ்படுத்துவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பிரதமருக்கு புதுச்சேரி இளைஞர்கள் அஞ்சல்களை அனுப்பினர். புதுச்சேரியில் உள்ள தாவரவியல் பூங்கா அருகே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்பு அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். ஊர்வலம் தலைமை அஞ்சலகம் அருகே நிறைவடைந்தது. பின்பு இளைஞர்களை உள்ளடக்கிய அந்த குழுவினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு 100க்கும் மேற்பட்ட அஞ்சல்களை அனுப்பி வைத்தனர்.
ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் மீத்தேன் திட்டத்தை எதிராகவும் இந்த போராட்டம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ணுன்னா அதுக்கு விவசாயம் வேணும், விவசாயம் வேணும்னா விவசாயி வேணும், விவசாயி வேணும்னா விவசாய நிலம் வேணும். இதெல்லாம் வேணும்னா நமக்கு வந்து அவங்க வந்து பின்பலமாக இருக்கணும். அவங்க நமக்கு சோறு போடுற சாமி அப்படின்றத வந்து நாங்கள் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஐயாவுக்கு வந்து 150க்கும் மேற்பட்டவர் வந்து எங்கள்கிட்ட வந்து தமிழில் நாங்கள் வந்து கடிதம் பண்ண போகிறோம். எங்களோட 3 கோரிக்கை என்னன்னா, அது மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் என்ன பேரும் வாழ்வாதாரத்தை அழிக்கும் எந்த ஒரு திட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. பிரதமர் ஐயாவுக்கு தமிழில் நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனை விலக்கி ஒரு லெட்டர் போட்டிருக்கோம். அவங்களோட பதில் கடிதம் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வரலைன்னா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இளைஞர்கள் ஒன்று கூடுவார்கள், பெருமளவில் போராட்டம் நடக்கும். அரியலூரில் புகழ்பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் அப்பருக்கு கைலை காட்சி தந்த வைபவத்தை முன்னிட்டு 108 சிவலிங்கங்களுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அரியலூரில் உள்ள அருள்மிகு காமாட்சி உடனுரை கைலாசநாதர் கோவில் புகழ்மிக்கது. திருநாவுக்கரசர் கையிலைக்கு தலையாத்திரை புறப்பட்ட போது முனிவர் வேடத்தில் இறைவன் வந்து திருக்கையிலை காட்சியை திருவையாற்றில் காண்க என கூறியதாகவும் கூறப்படுகிறது. முனிவரின் அருள்வாக்குப்படி திருவையாற்றில் திருநாவுக்கரசர் கையிலையை கண்டு தரிசனம் செய்ததாக புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வை முன்னிட்டு அரியலூரில் அப்பர் சுவாமியின் உருவ சிலையை பக்தர்கள் சுமந்து கொண்டு ஊர்வலமாக கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் அருள்மிகு கைலாசநாதர் காமாட்சி அம்மனுக்கு 18 திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 108 சிவலிங்கங்கள் அலங்கரிக்கப்பட்டு பாராயணம் படிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு இறைவனை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள தூய பனிமய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற நற்கருணை பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தின் 435வது ஆண்டு பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திவ்ய நற்கருணை பவனி நேற்று நடைபெற்றது. இதில் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் இவோன் அன்புரோஸ் தலைமையில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேவாலயத்திலிருந்து நற்கருணை பேழையானது அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இயேசுவின் புகழ்பாடும் பாடல்களை பாடியவாறு கிறிஸ்தவர்கள் சென்றனர். பின்னர் நற்கருணை ஆசீர்வாத நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வரும் 5ஆம் தேதி பனிமய மாதா பேராலய பெருவிழாவும் கூட்டு திருப்பலியும் அன்னையின் சப்பர பவனியும் நடைபெறுகிறது. நற்கருணை பவனியை கொண்டாட போகிறோம். ஏன்னா கடவுள் வந்து மரியாதை வந்து தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக தேர்ந்தெடுத்தார். இதுவும் ஆண்டோரின் அடிமைன்னு கடவுளுடைய திட்டத்துக்கு இணைந்து நடந்ததுனால எல்லா தலைமுறைகளும் இன்றளவும் அவளை போற்றுகின்றது. ஹாம்பர்க் டென்னிஸ் இறுதிப் போட்டி கோப்பையை வென்றார் லியானார்டோ மேயர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஊழல் புகாரில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி பிரதமர் நவாஸ் ஷெரீப் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை வரவேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் பலர் பங்கேற்றனர். பனாமாவில் உள்ள சட்ட நிறுவனம் ஊழல் தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டது. இதில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் 8 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை நியமித்தது. இந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை தகுதி நீக்கம் செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் இம்ரான்கான் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டனர்.
ஜெர்மனியில் நடைபெற்ற ஹம்பர்க் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா வீரர் லியார்னார்டோ மேயர் வெற்றி பெற்று கோப்பையை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்ற ஹம்பர்க் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா வீரர் லியார்னார்டோ மேயர் மற்றும் ஜெர்மனி வீரர் ஃப்ளோரியன் மேயர் ஆகிய இருவரும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் லியார்னார்டோ மேயர் 6-4, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனி வீரரை வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றினார். டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் 138வது இடத்தில் உள்ள லியார்னார்டோ மேயர் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் மீதான வரி சுமையை ஜிஎஸ்டி குறைக்கும், மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி உறுதி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக திமுக போராட்டம், கதிராமங்கலத்திற்கு இன்று செல்கிறார் ஸ்டாலின். பாரதிய ஜனதா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக புகார், குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கண்டனம். பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து நிதி உதவி, ஹூரியத் மாநாட்டு கட்சி வழக்கறிஞர் கைது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.